இன்றைய ஜீவ வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, தேவன் சரியான வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் காத்து அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நம்மை சரியான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, அவருடைய கட்டளைகளை நாம் இருதயத்திலே காத்து அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்த நாட்களையும் தீர்க்காய்ச்சையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மளை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதகமத்திலே பரிசுத்தவான்கள் வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாயிருந்தது. நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள். நீடித்த நாட்களாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தி வந்ததை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். காரணம், கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகளை, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை தன் இருதயமாகிய பலகையிலே எழுதி கொண்டார்கள். அதன்படி வாழ்ந்தார்கள், அதன்படி நடந்தார்கள். சுய புத்தியினாலே சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி இருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் அவர்களை நினைத்து ஆசீர்வதித்தார். அவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்தினார். தீமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து சரியான வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவர்களை 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாமும் அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை இருதயமாக பலகையிலே எழுதி கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம். என வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமானுடைய வாசஸ்தலையோ அவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். நீதிமானை உடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு சரியான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம சாட்சியாக இருப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ்.